இங்கே பார்த்தீங்கன்னா சார் கன்னத்தில் அடி கழுத்தில் அடி சுற்றி சார் அடிக்கிறாங்க சார் 20 பேர் சேர்ந்துக்கிட்டு காரை சுற்றி கொடுத்துறாங்க சார். கூட இருந்த நண்பர்களால் இன்றைக்கி வந்து சார் நான் வந்து உயிர் பாதுகாப்போடு வந்து ஒருசூர் அரசு மருத்துவமனை சேர்ந்துருக்கேன். கிருஷ்ணகிரி தொகுதியில் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிடும் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி தலைவரை நாம் தமிழர் கட்சியினர் கடுமையாக தாக்கியதாக புகார். மருத்துவமனையில் அனுமதி. நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கரும்பு விவசாயி சின்னம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ள திராவிட தெலுங்கு தேசம் கட்சி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அந்த கட்சியின் தலைவர் தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த எச்சனஹள்ளியை சேர்ந்த ஆறுமுகம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதனையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரகத்தில் ஆறுமுகத்தின் வேட்புமனு ஏற்கப்பட்டு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டதால் நாம் தமிழர் கட்சியினர் அவரிடம் வேட்புமனுவை வாபஸ் பெற்றுக்கொள்ள மிரட்டி வந்ததாகவும், போலுப்பள்ளி என்னும் இடத்தில் காரை வழிமறித்து 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் வந்த 20க்கும் மேற்பட்டோர் தன்னை கடுமையாக தாக்கி சென்றதாக ஆறுமுகம் ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து குருபரப்பள்ளி காவல்துறையினரிடம் புகார் அளித்திருக்கிறார். சார், என்னுடைய பெயர் முனி ஆறுமுங்க. திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய மாநில தலைவருங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருந்த கரும்பு விவசாயி சின்னம் தற்பொழுது பாரத மக்கள் ஐக்கிய கட்சிக்காக மத்திய தேர்தல் ஆணையம் வந்துங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில் நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யாராணியோட ஒரு 4 பேர் இருந்தவங்க என்னை தொடர்ந்து கண்காணிச்சாங்க. நான் எங்கே போனாலும் அங்கே என்னுடைய மூமெண்ட்டை கவனிக்கிறது அந்த மாதிரி இருந்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் போர்ட்டியோலேருந்தே என்னை ஒரு 4 பேர் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்தாங்க. நேற்று அதே 4 பேர் என்னை கண்காணிச்சாங்க. இன்னைக்கு அதனால் ஏதாவது என்னை தாக்கு போடலாமான்ட்டு நான் உணரும் போது இந்த சமூக சிவில் பாதுகாப்பு கட்சியை சேர்ந்த ஒரு ஒசூரை சேர்ந்த ரமேஷ் அப்படின்ட்டுங்க, அவரும் இன்னைக்கு வேட்புமனு பரிசீலனைக்காக வந்தாருங்க. அவருடைய காரில் என்னை சூளகிரி வரைக்கும் எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போதுங்க, நான் பயணித்த கார் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு ஒசூரில் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்துங்க ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் வரும்போது இந்த கும்மனூர் பிரிவு சரவணபவன் ஹோட்டல் பக்கத்தில் ஹைவேலே 10 பைக்கில் ஒரு 20 பேர் காரை குறுக்கட்டி ரவுண்டு கட்டி மறைச்சிக்கணுங்க. நீ கரும்பு விவசாயி சின்னத்தில் இங்கே கிருஷ்ணகிரியில் போட்டிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சார் சராமாரி அடி சார். பூரா குத்துன்னு முதுகில் கன்னத்தில் பூரா குத்துறானுங்க. நான் அடைக்கலம் கேட்ட அந்த கட்சிக்காரர் ஒரு 6 பேர் அவங்க காரில் இருந்தாங்க. அதனால் அவங்க என்ன கொஞ்சம் ரவுண்டு கட்டி காப்பாற்றினாங்க. தொடர்ந்து நாளைக்கு இறுதி வேட்பாளர் பட்டியலில் வேட்புமனை நீ வாபஸ் வாங்கலைன்னா உன்னை கொலை பண்ணிடுவோங்க, பல கேஸில் நான் ஜெயிலுக்கு போயின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார் கத்தியை காட்டுறான் சார். கத்தியை காட்டி மிரட்டுறான். நாளைக்கு நீ வேட்புமனு வாபஸ் வாங்கலைன்னா கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மிரட்டுறாங்க. நேற்று என்ன கண்காணித்தவங்க, இன்னைக்கு கண்காணித்தவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வித்யாராணி கூட இருந்த ஆட்கள் தாங்க என்னை தொடர்ந்து கண்காணித்தாங்க. அந்த 20 பேர் சேர்ந்த எனக்கு பயங்கரமான அடிங்க. கன்னத்தில் முதுகில் பின்னாடி காரில் பொலிரா காரில் பின் டோரை இழுத்து என்னை பின்பக்க சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எங்களோட 6 பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 10 பைக்கில் 20 பேருங்க. ஆனால் என்னதான் நீ தானடா வேட்பாளர், நாளைக்கு நீ வேட்பாளர் வேட்புமனை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு சார் பயங்கரமான குத்து சார் அடிக்கிறாங்க.